Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அச்சரப்பாக்கம் அருகே பெரும்பேர்கண்டிகை ஊராட்சியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் வியாபாரிகளின் நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தார்பாய் போட்டு மூடப்படாமல் கிடப்பதாகவும் அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டினர். விவசாயிகள் நெல் கொண்டு வரும்போது நேரடியாகவே மூட்டைகளை நெல்லை சலிக்கும் மிஷினில் கொட்டி எடை பிடிக்கப்படுவதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களை விடியா திமுக அமைச்சர் வெளியே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் கருணாநிதி பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடியா திமுக அமைச்சர்கள் சி.வே. கணேசன் மற்றும் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் திமுக அமைச்சர் கணேசன் பேச தொடங்கிய உடனே கூட்டத்திற்கு வந்த பொதுமக்கள் கூட்டத்தை விட்டு வெளியேற முயற்சித்தனர். இதனை பார்த்த திமுக அமைச்சர் கணேசன் பொதுமக்களை அமரும்படியும் கேட்டை இழுத்து மூடவும் கோரியுள்ளார். இதையடுத்து திமுக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வந்த மக்களை வெளியே செல்ல விடாமல் கேட்டை இழுத்து மூடினர். இதனால் பொதுமக்கள் கூட்டத்திலிருந்து வெளியேற முடியாமல் தவித்தனர். செய்திகளை தொடர்ந்து அதிகபட்சம் ஒரு 20 நிமிடத்தில் எல்லா நிகழ்ச்சி முடிய போது தயவு செஞ்சு எல்லாரும் அமருமாறு கேட்டு உட்காருங்க. எல்லாரும் கழக தோழர்கள் கருப்பு சிவப்பு கட்டிய தோழர்கள் அனைவரும் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள என்ன பேசுங்க. அந்த கதவுக்கு லாக் பண்ணும். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற கட்டாய பண வசூல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பட்டுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நோயாளிகளை சரிவர கவனிப்பதில்லை என்றும் தரக்குறைவாக நடத்துவதாகவும் நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கும் படுக்கை வசதி பெறுவதற்கும் ஊழியர்கள் கட்டாய பணம் வசூலிப்பதாகவும் இரவு நேரத்தில் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் பணிகள் இருப்பதில்லை எனவும் நோயாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே ஸ்ரீ சின்னமலை கலைக்குழுவின் 16வது வள்ளிக்கும்மி அரங்கேற்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சின்னக்கம்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தண்டுமாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி ஸ்ரீ சின்னமலை கலைக்குழுவின் 16வது வள்ளிக்கும்மி அரங்கேற்ற நிகழ்ச்சி கிராமத்திடலில் நடைபெற்றது. ஸ்ரீ சின்னமலை கலைக்குழுவைச் சேர்ந்த சிறுமிகள், பெண்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் ஒரே மாதிரியான உடை அணிந்து கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய கலையான பவளக்குடி வள்ளிக்கும்மி ஆட்டத்தை ஆடினர். இந்த வள்ளிக்கும்மியாட்ட நிகழ்ச்சியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். கொங்கு நாட்டினுடைய மண் சார்ந்த கலைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியும், பவளக்கொடி நிகழ்ச்சியும், காவடி ஆட்டமும், சலங்கை ஆட்டமும், ஒயிலாட்டமும், கம்பத்தாட்டமும், அண்ணன்மார் சாமியினுடைய வரலாறும் எங்களைப் போல பல லட்சம் பேர் பயிற்சி பெற்று தினமும் கொங்கு மண்டலத்திலே இந்த 10 மாவட்டங்களிலும் தினமும் 500க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய முன்னோர்கள் நடத்திய பின்பற்றிய அந்த கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து நிகழ்ச்சியும் பயிற்சியிலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம்.